மேஷ ராசி வந்து தலைமை தாங்கக்கூடிய ராசி. முதல் சரி. ராசி இல்லையா? ஆமா. காலபுருஷன்ல முதல் ம். ராசி. சூரியன் உச்சமாகக்கூடிய இடம். ஓகே. செவ்வாய் வந்து செவ்வாயினுடைய ஓன் வீடு. சரி. செவ்வாயினுடைய கேரக்டரும் சூரியனுடைய கேரக்டரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ எல்லா விஷயமும் தெரியும். அதாவது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட், ரைட். இவங்க தான் இவங்க வந்து கரெக்டா அந்த ராஜாவுக்கு அசிஸ்டண்டா ஓ. இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க. ம். அதே மாதிரி ஹீலிங் ஹீலிங் ஃபீல்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஃபீல்டாக இருக்கலாம், ஃபினான்ஸ் ஃபீல்டாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் சூப்பர்விஷன் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனில் தூள் படுத்துவாங்க, சரி. லேபர் மேனேஜ்மெண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட்லாம் தூள் படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ். இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னதுன்னா கோவப்பட்டு டப்புன்னு ஜாபை விட்டுருவாங்க. ஓ. நீ என்ன மதிக்கல போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து உடனே உடனே வேலையும் கிடைக்கும். ஓகே. ஆனால் போன வருஷம் நல்லா திண்டாடி இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் மூவே ஆகலை. அது சரி, அது ஸோ சரி. அதனால நிறைய தவிச்சிருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போய் பாவம் தவிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்து இவங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் நல்ல மூவ்மெண்ட்ல மீனம் வரைக்கும் ஃபுல்லாக மூவ் ஆகிற பூசம் 2ல் ஆரம்பிச்சு மூவ் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ரைட். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்த சனீஸ்வரர் 12க்கு வரார். ஓ. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குனாக்கா 12ல் வந்து சனீஸ்வரர், 3ஆம் இடத்துல குரு பகவான், ஓகே. அதே மாதிரி இவங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு, சரி. பாதகஸ்தானத்துல ராகு, இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல கேது. கேது. ம். இந்த அமைப்புல வந்து இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஓ. இந்த வருஷம். அஃப்கோர்ஸ் ராகு கேது குரு எல்லாம் மே மாசம் மாறுவாங்க. சனீஸ்வரர் வந்து முன்னாடியே மாறிடுறாரு 12ஆம் இடத்துக்கு. ஸோ 12ல் இருக்கிற சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது 12ங்கிறது விரயஸ்தானம். சரி. விரயஸ்தானத்துல வந்து சனீஸ்வரர் இருக்காருனாக்கா இவங்களுக்கு வந்து 7.5 வந்து பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அவர் 11ஆம் இடம் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருந்ததை விட பெட்டர். ரைட், ரைட். அது ஒரு ரிலீஃப். ஆனா 12ல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு செக் பாயிண்ட் தான். ஓ. கண்டிப்பா இவங்க வந்து அப்பாடான்ட்டு மூச்சு விடக்கூடிய ஒரு டைம் கிடையாது. சரி, சரி. சனீஸ்வரர் வந்து 12ல் இருக்கிறதுனால அந்த செக் பாயிண்ட் இருந்துட்டே தான் இருக்கு. ம், ம். ஆனா போன வருஷத்தை விட பெட்டர். எனக்கு ராசியை டைரக்டா பார்க்காம 12ல் இருந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால. சரி. ஆனால் 2வது வீட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பார். 2ங்கிறது வந்து குடும்பஸ்தானம், சாரி தனஸ்தானம், ம், ம், ம். வாக்ஸ்தானம் எல்லாம். ஸோ அதை வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பார் டைரக்டா. சரி. ஸோ அதனால அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஓகே. விரயத்தையும் இவர் வந்து சனீஸ்வரர் உட்கார்ந்துட்டு இருக்கார், வரவுலையும் வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார். ரைட். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சம்பாதிச்சுட்டேன் சேமிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. தீனிக்கு தானே சரிப்பைந்தி அது சரி. அப்படிங்கிற ஒரு 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 சூழல்ல வந்து மாட்டிப்பாங்க. ஓ, ஓ. ஓகே, அதனால இவங்களோட ஃபண்டை வந்து கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இவங்களுடைய 6ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்கறார் நேர் பார்வையார். இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய கோளாறு எது இருந்தாலும் சரி, அதை வந்து குரு பகவானும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை இருக்குங்கிறத காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுத்து அதுக்கு வேணுங்கிற நிவர்த்தியை வந்து பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு வந்து இங்கே கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனையில் ஏதாவது மாட்டின்னு இருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை லீகல் கேஸு பேட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ இந்த காலகட்டத்தில் வந்து அதுலேருந்து தீர்வாகி வெளியில் வர முடியும். இது எல்லாம் சனீஸ்வரர் வக்கரமாகாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அதாவது ஆடி மாதம் வரை, ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை. அதுக்கப்புறமா கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து இவங்க வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி குரு பகவானும் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கடகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, கடகத்துக்கு வந்து குரு பகவான் வந்து எப்போ வராரு? கரெக்டாக அக்டோபர் 18ஆம் தேதி வர. அந்த அக்டோபர் 18க்குள்ள ஓகே. இவங்க வந்து இந்த விஷயங்கள் இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு லிங்கிங் பீரியட் வர்றது இல்லையா? அந்த பீரியட்ல இது எல்லாத்தையும் வந்ததுனாக்க இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. சரி, சரி. ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு. இப்போ சனீஸ்வரர் வந்து இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேசுவது, இவங்க பேசுறது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஓ. இவங்க ஒன்று மீன் பண்ணி சொல்றது, இன்னொரு எதிர்பார்ட்டி வந்து வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறது,
ம். அதனால ஒரு வாக்குவாதம் வருது. டேய் நான் அதை மீனே பண்ணலையேடா, நான் இதை தானேடா சொன்னேன் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறது. ஓகே. அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் நடக்கும். மை காட். ம். அதை வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். என்ன பேசணும், என்ன அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கங்கிறத இவங்க புரிஞ்சுட்டு பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு பாவம். அது ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால, 12ஆம் இடம்ங்கிறது போகம். சரி. 12ல போய் சனீஸ்வரர் உட்காந்தா என்னத்த சொல்றது? ம். ம். டயத்துக்கு சோறு கிடைக்காது, டயத்துக்கு தூங்க முடியாது. ஆஸ் யூஷுவல் ரைட். நமக்கு எதுக்கு சொன்னோம், எது எதுக்கெல்லாமோ சொன்னோம், அதுல இந்த ராசியும் வந்து மாட்டுறது. ஓ ஓ. டயத்துக்கு சோறு கிடைக்காது, டயத்துக்கு தூங்க முடியாது, எஸ்பெஷலி தூக்கம். ரைட் ரைட். தூக்கம்ங்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கணும். இவங்க வந்து இவங்க 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஜெயிச்சிருவாங்க. அது பாப கிரகம் வந்து இவங்களுக்கு வந்து பாதகாதிபதி. அதுதான் ஒரே ஒரு செக் பாயிண்ட். சனீஸ்வரர் வந்து பாதகாதிபதியாக இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். பாதகாதிபதிங்கிறதுனால ஒரு பெரிய செக் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு 9ஆம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் வந்து 10ஆம் பார்வையா பார்ப்பார். ரைட். 9ஆம் இடம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அதை வந்து குருவும் பார்த்துட்டே இருக்காருங்கிறதுனால இவங்க வந்து தப்பிப்பாங்க. பட் ஆனால் ஒரு செக் இருக்கவே இருக்கு. ஏன்னா இவங்க வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணுவாங்க, புது டீல் போடுவாங்க, ம். புது பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. சனியும் குருவும் சேரும் பொழுது அந்த விஷயங்கள் நடக்கும். ஆமா. பாதகஸ்தானத்துல ராகு போய் உட்காந்துட்டு இருக்காருங்கிறதுனால அதுல ஒரு செக் பாயிண்ட் இருக்கவே இருக்கு. ஸோ பண்றதை வந்து பார்த்து பண்ணணும். டபுள் செக் பண்ணிக்கணும், ட்ரிபிள் செக் பண்ணிக்கணும். ஓகே. பண்ணிட்டு பண்றது இவங்களுக்கு வந்து நல்லது. நல்லது. ஓகே. அதே மாதிரி பாதகஸ்தானத்துல வந்து ராகு இருக்கிறதுனால டிராவல் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். எஸ்பெஷலி நைட்ல டிராவல் பண்றது. சரி. செல்ஃப் டிரைவ் பண்றாங்கனாக்கா நல்லா நிம்மதியா தூங்கிட்டு என்னால ஓட்ட முடியும் அப்படின்னா தெளிவா இருந்தாங்கனாக்கா ஓட்டட்டும். ஓகே. நம்ம நிதானமா ஆமா, நிதானமா போகணும். இல்ல துர்கைக்கு விளக்கு ஏத்திட்டு துர்கை வேண்டின்ட்டு ஒரு வடல் தேங்காயை போட்டுட்டு பிள்ளையாருக்கு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கணும். எங்கேயாவது டிராவல் பண்றாங்க, பெரிய டிஸ்டன்ஸ் போறாங்க, இது பண்றாங்கனாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம் ஜெயம், 10ஆம் இடத்துக்கு இது. ஆனா புது எக்ஸ்பான்ஷனுக்குலாம் வந்து ஸ்கோப் இருக்கும். ஓகே. விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து விரயங்கள் கம்மியாகும். ஆனா செக் பாயிண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். இவங்க ஃப்ரீயா மூவ் பண்ணி ரிலாக்ஸ்டா இருக்கேன்னுலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ரைட் ரைட். ஏதாவது ஒரு ஒரு நை 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 நைன்னுட்டு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும், விச் தே ஹாவ் டு ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்கு. லேபர் ஹேண்ட்லிங் வந்து ஜாக்கிரதையா பண்ணும். ம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால யாராவது ஒரு ரவுடிப்ப அப்படின்னு சொல்லலாம், ஒரு நொட்டோரியஸ் பர்சன் உள்ளுக்குள்ள வந்து கம்பெனியில் உட்காந்துட்டு பண்ணக்கூடிய ரகலையை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஓ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். மை காட். ஓகே. ஸோ அந்த விஷயங்களை வந்து இவன் ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால ஞானங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனாலையும் ஞானங்கள் கிடைக்கும். ம். ஸோ இது வந்து பாசிட்டிவாக அமையிறது. ரைட். அதே மாதிரி இவங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். புத்தி ஸ்தானத்தில் போய் கேத்து உட்கார்றதுனால ஒரு மாதிரி அலூஃபாக இருக்கலாம். ரைட் ரைட். எஸ்பெஷலி யங்கர் கிட்ஸ். ஓகே. நம்ம வந்து பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம்ல, பேசிட்டு இருந்தோமே, ஆமா ஆமா 7 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள பர்சனாலிட்டி டெவலப் ஆகிடுமா? ஆமா. ஸோ அந்த அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இந்த கேத்து ஸ்டார்ஸ்லயே பிறந்திருப்பாங்க இல்லையா, அஸ்வினி, மூலம், மகம், ஓகே. இதுலயே பிறந்திருக்கிற குழந்தைகள் வந்து அந்த இந்த பீரியட்ல எஸ்பெஷலி அஸ்வினி அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா, ஏன்னா அவங்களுக்கு தான் 5ஆம் இடத்துக்கு வந்து இது வருது. அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணும். அன்பு அரவணைப்பு வந்து ரொம்ப தேவை. ஓகே. ஹார்ஷா நம்ம பேபன் கத்துனோனாக்கா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்பு அரவணைப்பு ரொம்ப தேவை. அது பண்ணிட்டோம்னாக்கா they will be very fine. That is the most important thing இந்த டைப்ல. அதே மாதிரி ஏதாவது இந்த புல்லிஸ் ஏதாவது இருக்காங்க ஸ்கூல்ல, என்ன புல்லி பண்றாங்க, இது பண்றாங்க, அதனால அந்த குழந்தை ஒரு மாதிரி பிஹேவியரல் சேஞ்ச் வருது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு அதை வந்து ஹேண்டில் பண்ணும் குழந்தைய. அது வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் ஃபார் மேஷம். ஓகே. எஸ்பெஷலி இது வந்து இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு இவங்களுக்கு. வேற என்ன, நமக்கு வந்து குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு.
சரி. மனோதைரியத்தை கொடுத்துருவார். ம். 3ங்கிறது மனசு. மனோதைரியத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு பாக்கியாதிபதி, லாபாதிபதி. ரைட் ரைட். ஸோ லாபஸ்தானத்துல சனீஸ்வரர் உட்கார்ந்து இருக்கிறதுனால லாபங்கள் உடனே 12ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து விரயங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாலும் 3ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார். ஓகே ஓகே. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இந்த பிஸ்னஸ்க்குன்ட்டு இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பை ரூட்டா இன்னொரு பிஸ்னஸ் வந்து அதுலேருந்தே இவங்களுக்கு வந்து காசு வரும். ஓ 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ரைட். அந்த 9ஆம் இடத்தை சனீஸ்வரரும் பார்க்கறாரு. அது சரி. அதனால கொஞ்சம் தந்தையோட ஆரோக்கியத்தை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் வந்துட்டு திரும்பி வக்கரமாயி 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அந்த ஒரு மாசம் அந்த ஒரு கார்த்திகை மாசம் வரைக்கும் அந்த வக்கரமாயி அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரைட் ரைட். ஆனா அந்த கடகத்துல இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ஓகே. லேண்டோ இல்ல வாகனமோ ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓ அது ஒன்று கிடைக்கும். இவங்க தாயாருடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும். புது சப்ஜெக்ட் ஏதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போகலாம். ஓ அதுல வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். கிடைக்கும். ரைட். 9ஆம் இடத்தை வந்து சனியும் குருவும் பார்க்கறதுனால உயர்கல்விக்குன்ட்டு எங்கேயாவது டிராவல் பண்ணி போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இல்ல பிஹெச்டி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைத்துல வந்து தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ம் ம் பண்ணி அதுல வந்து நல்ல ஒரு பட்டம்லாம் வாங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்புலாம் நல்லா இருக்கு. ம். இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணா தானே கிடைக்கும். தூக்கம் இல்லாம படிக்கிறேன்னா அப்படின்னா தானே அந்த விஷயத்த நிச்சயமா, உண்மை. அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. குருனால இவங்களுக்கு நல்லது. ரைட் ரைட். 10ஆம் இடத்தையும் குரு கடகத்துல இருக்கும்போது பாப்பாரா. ம். ஸோ பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அந்த புது வெஞ்சர்ல வந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து அந்த ஷார்ட் பீரியட்ல இத்தனை நாளா கிடைக்காம இந்த 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் வந்து பாதக ஸ்தானத்துல இருந்து லாபத்தை கிடைக்காம வச்சுட்டு இருந்த லாபம் வந்து அந்த பீரியட்ல அந்த ஷார்ட் பீரியட்ல கிடைச்சிடும். ஓ அந்த ஒரு அக்டோபர் 18th இருந்து நமக்கு வந்து நவம்பர் 11th வரைக்கும் இருக்கா. சரி. அந்த வக்கரமாகாம இருக்கக்கூடிய ஒரு காலம் கடகத்திலேயே இருக்கக்கூடிய காலத்துல வந்து அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு லாட்ரி மாதிரி மொத்தமா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்து வச்சுக்கலாம். ஆனா அது என்ன ஆகும், 12ல இருக்கிற சனீஸ்வரர் என்ன பண்ணுவாருனாக்கா தீனிக்கு தானே சரிப்பேந்தி எனக்கு நீ இவ்வளவு கொடுக்கணும் இந்த கொடு அப்படின்னா அப்படியே கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் கடன் வாங்காம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து இவங்க வந்து அமையலாம். ம். அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் இடத்த சனீஸ்வரர் பார்க்கறதுனால குருவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால கடனும் கிடைக்கும். ஓகே. பிசினஸ்க்காக வேண்டி வாங்குறாங்க, லோன் வேற எதுக்காவது வாங்குறாங்கனாக்கா அதுவும் கிடைக்கும். சரி சரி. இது மேஷத்துக்கு நல்லதா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் மச் மச் பெட்டர். ரைட் ரைட். கோயிங் ஃபார்வர்ட் ஒன்லி. அதுவும் செவ்வாய் வந்து மூமெண்ட்லயே இருக்கிறதுனால சரி. எங்கேயும் ஸ்டக் ஆகாம ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓ ஓகே. ஒரு டெம்பரரி பீரியட் எங்கெங்கெல்லாம் சனீஸ்வரரை பார்க்குறாரோ செவ்வாய் கொஞ்சம் ஸ்டக் ஆகிருப்பாங்களே தவிர மற்றபடி ஃப்ரீ Flow மூவ்மெண்ட் free-ஆ இருக்கும். ஆமாம், Very good. நல்லா இருக்கு. மேஷத்துக்கு சூப்பராக இருக்கு. ரைட். ரைட் ஜி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சிறப்பு. நன்றி.